அதாவது வாக்கு சக்தியும், பண வரவும், பிறகு குடும்பத்தின் நன்மையும், புதிய குடும்ப வரவும் இதெல்லாம் வந்து கான்ஃபிடென்ட்டை பில்ட் பண்ணும். அப்போ மனதளவிலும் நான் கான்ஃபிடென்ட்டா இருக்க போறேன். சரீரத்தில அளவில் கொஞ்சம் வெயிட் கூடிரும். பூரிப்பினால கொஞ்சம் வெயிட் போடுறது உண்டு. குரு 2ஆம் இடத்துல உட்கார்ந்தாலும் கொஞ்சம் சாப்பாடெல்லாம் அதுவும் இனிப்பு, பதார்த்தங்கள்லாம் கொஞ்சம் வந்து அதிகமாக சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. அதனால கொஞ்சம் வெயிட் போடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதாவது நம்ம நடிப்பு துறையில இருப்பவர்கள் ஆகட்டும் அல்லது பிசினஸ் துறையில எந்த துறையில இருந்தாலும் இப்பொழுது உடல் ஆரோக்கியம் முக்கியம். முதல்ல இந்தியாவுலலாம் வந்து குண்டா இருந்தா தான் ஆரோக்கியம்னு சொல்லிட்டு இருந்த ஒரு காலமெல்லாம் இருந்தது. கண்ணமெல்லாம் சப்பியா இருக்கணும், குண்டா இருக்கணும், உழுக்கு முழுக்குன்னு இருக்கணும். இப்பெல்லாம் அப்படி இல்ல. கார்போஹைட்ரேட்டை வந்து வெகுவாக குறைத்து, இனிப்பை வெகுவாக குறைத்து மக்கள் வந்து அதாவது புரோட்டீன் மற்றும் நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் வந்து அதில் மைக்ரோ, மேக்ரோ அப்படிங்கிற நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இருந்தாலும் இந்த காலகட்டங்கள் வெயிட் போடாமல் நம்ம பார்த்து கொள்ள வேண்டியது. சுவாமிஜி இங்கே வயிற்றுக்கே இல்லை, எங்கே போய் பாரம் ஏறும் அப்படிங்கிற சமுதாயம் நிறைய இருக்கிறது. அவர்களுக்கு வருமானத்துடன் நல்ல உணவும் இருக்கக்கூடிய இருப்பிடமும் நல்ல ஆடைகளும் கிடைக்கும். சுக்கிரனும் நல்லபடியாக இருக்கிறதுனால பர்சனாலிட்டியில் பார்க்கறதுக்கும் சரி, உள்ளுக்குள்ளேயும் சரி, நம்முடைய இமேஜ் வெளியிலும் சரி, நம்ம இமேஜ் நமக்கு உள்ளேயும் சரி கான்ஃபிடென்ட்டாக மாறப்போகிறது.